ஓகே. ஸோ நம்ம பொதுவா பார்த்தா இந்த இந்த ம். வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு சொல்றோம். இந்த கால் வலிக்குது அப்படின்னா, நரம்பு வந்து என்ன ஆகும்னா, இந்த வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரத்த ம். நாளம். அது வந்து என்ன ஆகும்னா, சுருட்டி சுருட்டி இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் கால்ல. அது என்ன ம். ஆகும்னா, நமக்கு பெயின் குடுக்கும். ஒரு ப்ளூயிஷ் கலர்ல இல்ல கிரீனிஷ் கலர்ல ஒரு சிலவங்களுக்கு லைட் ரெட்டிஷ் கலர்லலாம் அந்த அந்த ரத்த ஆமா. நாளங்கள் இருக்கும். ம். ஸோ அது வந்து அ பெயின் குடுக்கும். நமக்கு இடுப்பு கிட்ட இருந்து கீழ கால் வரைக்கும் அந்த பெயின் குடுக்கும் அது. இப்படி டர்ன் பண்ண ம். முடியாது. ரொம்ப நேரம் நின்னா கால் வலிக்கும். ஸோ அந்த ஆமா. மாதிரிலாம் இருக்கும். இந்த இந்த ப்ராப்ளம் இருக்கும்போது முட்டி வலி இருக்கும். ஏன்னா முட்டி ம். பின்னாடியும் இந்த ரத்த நாளங்கள் எல்லாம் போகுது இல்லையா? அங்கெல்லாம் கூட அந்த ஆ. ஒரு மாரி முடிச்சு முடிச்சா போட்டா மாரி, சுருட்டிட்டு இருக்கா மாரி அந்த ஆ. மாதிரிலாம் இருக்கும். ஸோ இத வெரிகோஸ் வெயின்ஸ்ன்னு நாங்க சொல்றோம் மெடிக்கல் டெர்ம்ல. ம். சோ பொதுவா வந்து ரத்த நாளங்கள்ன்றது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? மூஞ்சில இருக்கு, ஆ. கையில இருக்கு, முதுகுல இருக்கு. நம்ம உடம்புல ம். இல்லாத இடமே இல்ல. எல்லா ம். இடத்துலயும் இந்த ரத்த நாளங்கள்ன்றது இருக்கு. ஆனா பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம இடுப்புக்கு கீழ் பார்ட்ல தான் வந்து ரொம்ப அதிக பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். கால் வலிக்கிற ம். ப்ராப்ளம் ரொம்ப அதிக பேருக்கு வரும். ஏன்னு ஓகே. யோசிச்சிருக்கீங்களா? ஏதாவது மத்த எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. ஆனா, ம். கால் பார்ட்ல மட்டும் தான் நெறைய பேருக்கு அந்த மாதிரி வருது. அதுக்கு ஏதாவது உங்க யாருக்காவது ஏதாவது தோணுதா? ஏன் அப்படி காலுக்கு மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்கா இந்த மாரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு? ஆமா, வெயிட்னால அப்படியா? வெயிட்டா? இல்ல ரொம்ப நேரம் நிக்கிறதுனாலயா? ரொம்ப நேரம் நிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் வாத்தியார்லாம் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் நின்னுட்டு சொல்லிக் குடுக்குறாங்க இல்லையா? ஆமா. அப்ப எல்லா ஆமா. டீச்சர்ஸ் அப்ப எல்லா டீச்சர்ஸ்க்கும் வருதா அந்த ஆ, மாதிரி சரி. ப்ராப்ளம் இருக்கா? இல்ல இல்லையா? எல்லா இல்ல. ஆ, டீச்சர்ஸ்க்குமா இருக்கு. எல்லாருமா சொல்றாங்க இந்த மாதிரி ஆமா. கால் கரெக்ட். வலிக்குது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. சார் வடிவேலு வெயிட். வெயிட் இதெல்லாம் வந்து அது இருக்கிறதுனால ஒரு ஒரு ரீசன் இதெல்லாம். பட் ஓ, சரி. அ அ ரூட் அண்டர்லைன் காஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, அது ஒரு அது 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 ஒரு பெரிய கதையாட்டம் போகும். இந்த ஓகே. அ ம். ஒரு சுந்தர் சி படத்துல வந்து வடிவேலு ஒரு காமெடி சொல்லுவாங்க. நெறைய மீம்லாம் கூட வந்துச்சு அத பத்தி. பேஸ்மெண்ட் ம். வீக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி. ஸோ ஆ, கால்கள் ஆமா. வந்து நம்ம ஆ. கால்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்மளோட கால்கள் தான் பேஸ்மெண்ட் நம்ம உடம்புக்கு. ஸோ அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா தான் மேல் பார்ட் ஆ. எல்லாம் பில்டிங். அது வந்து அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் நம்ம அண்டர்லைனிங் காஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம நம்ம உடம்புல வந்து எது ரொம்ப சீரா கன்டினியூஸா எது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும் நம்ம உடம்புல. ஆ. எது போயிட்டே இருக்கும் நம்ம உடம்புல கன்டினியூஸா எந்த ஒரு தடை இல்லாம மேல இருந்து கீழே இல்ல கீழே இருந்து மேல எது வந்து நம்ம உடம்புல அப்படியே பிளட். போயிட்டே இருக்கும். பிளட். ஆ கரெக்ட். பிளட் தானே ஆ. எந்த தடையும் ஆ. இல்லாம போயிட்டே இருக்கும். ஸோ ஆமா. வாழ்க்கையில நம்ம வந்து ம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்மள நமக்கு பிடிச்ச பிடிச்ச விஷயத்த பிடிக்காம பண்ண முடியாம போலாம். அஹ் பிடிக்காத விஷயத்த வந்து வேற வழியே இல்ல நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஆ. அப்படின்னு அத அந்த இடத்துல அந்த வேலையை நம்ம செய்யலாம். வேலையா இருக்கட்டும் சரி, இல்ல வீட்ல இருக்கிற சூழ்நிலைகளா இருக்கட்டும். ஏன் நம்ம ஆ. செய்யறதே கூட ஒரு சில சமயம் நமக்கு பிடிக்காம போகலாம். ஆனாலும் நம்ம அந்த கண்டிப்பா. வேலைய அது செஞ்சுடுவோம். செஞ்சுதான். ஆ. செஞ்சு முடிச்சிடுவோம். ஆனா பிசிக்கலா பார்த்தா செஞ்சு முடிச்சிடுவோம். ஆனா நம்ம மனசளவுல பார்த்தா, அதனோட தாக்கம் வந்து கன்டினியூஸா அப்படியே இருந்துக்கும். நம்மளோட ஆழ் மனசுல போய் அது பதிஞ்சிடும். நமக்கு ம். பிடிக்காதத நம்ம செஞ்சுட்டோம். நம்ம பிடிக்காத விஷயத்துல நம்ம நின்னுட்டு இருக்கோம். இருந்துட்டே இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட ஆழ் ம். மனசுல அது போய் ஒரு பிடிப்பு, ஒரு சுருட்டலாட்டம் போய் ஒரு பிளாக் மாரி போய் ஆழ் மனசுல ம். பதிஞ்சிடுறது. சோ நம்ம ம். ஆழ் மனசுல என்ன பதியுதோ, அதுதான் ம். நம்மளோட உடம்புல வெளியில காமிக்கும். சோ ஓகே. ஒரு பிளாக், ஒரு சுருட்டல், ஒரு அழுத்தம் நம்ம ஆழ் மனசுல இருக்கு. அது எங்க எது ஃப்ரீ ஃப்ளோவா போகுது? ரத்தம் தான் ஃப்ரீ ஃப்ளோவா போகுது. ரத்தம். ம். ம். சோ ஃப்ரீ ஃப்ளோவா எது போகுதோ அந்த இடத்துல போய் புடிச்சுக்குது அது. நம்ம வாழ்க்கை ம். ஃப்ரீ ஃப்ளோவா போகணும் இல்லையா? எந்த தடை எதுவும் இல்லாம ஸ்மூத்தா ஃப்ரீ கண்டிப்பா. ஃப்ளோவா போகணும். ஆனா ம். ஃப்ரீ ஃப்ளோவா போகாம நம்ம வந்து புடிச்சு வச்சுக்கிறோம் வாழ்க்கையில. ஏதோ ஒரு ம். இன்சிடென்ட்ஸ வந்து விட்டுடாம அத அப்படியே புடிச்சு வச்சுக்கிறோம். அது எது வேணா இருக்கலாம். எந்த இன்சிடென்ட் வேணா ம். இருக்கலாம். ஒரு இன்சிடென்ட்டா இருக்கலாம். இல்ல நெறைய இன்சிடென்ட்டா இருக்கலாம். சோ அது ம். பிடித்தம் இல்லாம நம்ம புடிச்சு வைக்கிறதுனால, ரத்தமும் ஃப்ரீ ஃப்ளோவா போகாம அங்க அங்க புடிச்சு வச்சுக்குது.
ஏன் ம். மத்த எந்த இடத்துலயும் பிடிச்சு வச்சுக்காம கால்ல பிடிச்சு வச்சுக்குது அப்படின்னா, கால் தானே நம்ம முன்னோக்கி நடக்கணும். வாழ்க்கையில எப்பவுமே ஆமா. நம்ம முன்னோக்கி தானே போகணும். பின்னோக்கி போக ஆமா. மாட்டோம் இல்லையா? கண்டிப்பா. போகவும் ம். கூடாது இல்லையா? சோ நம்ம முன்னோக்கி போகிறது கால்கள்ன்றதுனால, கால்கள்ல அது பிடிச்சு வச்சுக்குது அந்த மாதிரி. சோ ம். அதனால தான் அந்த ம். ரத்த நாளங்கள், அந்த வெயின்ஸ் வந்து சுருட்டி சுருட்டி இருக்குது. கால் வலி அது மாரி தான். அதனால தான் கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, முட்டு வலிக்குது. எந்தெந்தெல்லாம் மூட்டு இருக்கோ கால்ல அங்கங்கலாம் அதிகமா வலி தெரியும். வாழ்க்கையில நம்ம ம். முன்னோக்கி போகாம, இருந்த இடத்திலேயே அப்படியே பிடிக்குது. இருந்த இடத்துல அப்படியே பிடிச்சு இருக்கிறது அப்படின்னா, நம்ம அன்றாட வாழ்க்கை வரும். ஆனா மன ரீதியா அந்த இடத்துல நம்ம அப்படியே தேங்கி நின்னுடுறோம். ஆ. நம்மளோட தேக்கம் நம்மளோட கால்கள்ல காமிச்சு குடுக்குது. ம். சரிங்களா? சோ இ இ ஆ. இதுதான் மெயின் ரீசன் நம்ம வந்து அ இந்த மாரி இந்த நீ ப்ராப்ளமா இருக்கட்டும் சரி, இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும் சரி, இந்த மாரிலாம் வரதுக்கான மெயின் ரீசன் இதுதான். ஓகே. ஓகேங்களா? சோ இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்னிய ப்ரோகிராம் இன்னைக்கு வந்து நான் வந்து வச்சேன். பிளஸ் ஓகே. அ அடுத்தது வந்து என்னன்னா, ஒரு அ ஒரு அ பிரீத்திங் டெக்னிக் நம்ம இப்போ செய்ய போறோம் இப்போ. ஆ. ஸோ ப்ராப்பரா பிரீத்திங் நம்ம ஜென்ரலா மூச்சு எப்படி விடுவோம்? நம்ம மூச்சு விடும்போது நீங்க எதாவது அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நம்ம எந்த மாதிரி மூச்சு விடுறோம் அப்படின்ற மாரி அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஆ. இல்ல. சும்மா நார்மலாவே ஸோ இடையில ரொம்ப நாளா கொஞ்சம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். எதுவுமே செய்யல. அ ஸோ மூச்சு விடும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு பேக் எடுத்துக்கிறோம். ஆ. பேக்ல வந்து நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் போடும்போது என்ன ஆகும் அந்த பேக்? இல்ல பலூன் எடுத்துக்கிறோம். திங்ஸ் எல்லாத்தையும் போடும்போது, இல்ல பலூன்ல தண்ணி விடுறோம், இல்ல காத்து விடுறோம். காத்து விடும்போது பலூன் என்ன ஆகும்? சவுண்ட் வந்து அப்படியே சாஃப்ட் இதாயிடும். இல்ல. காத்து பலூன்ல காத்து ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும்? பலூன் வந்து பெருசா ஆ வீங்கின மாதிரி பெருசா இருக்கும். எக்ஸ்பேண்ட் ஆகும். பெருசாகும். ஆ. ஆ. ஸோ அதே மாரி தான் நம்ம உள்ள வந்து நம்ம உடம்புக்குள்ள காத்து விடும்போது என்ன ஆகணும் அப்போ? நம்ம இப்போ உடம்பும் லங்ஸும் பலூன் மாதிரி தான். ஆ. விரிஞ்சு சுருங்கி விரிஞ்சு சுருங்குது. வயரும் பலூன் மாதிரி தான். விரிஞ்சி சுருங்கி விரிஞ்சி சுருங்குது. ஸோ அப்ப நம்ம வந்து நம்ம உடம்புக்குள்ள காத்து விடும்போது அப்ப என்ன ஆகணும்? நல்லா விரிஞ்சு விரிஞ்சு எடுத்து கொடுக்கணும். ஆ. அப்போ நம்ம காத்து உள்ள போகும்போது விரியணும். ஸோ ஆ. கைய வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க. நம்ம ஒரு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி செய்யணும். காத்து விடும்போது வயிறு மேல கை வச்சுக்கோங்க. காத்து ம். மூச்சு நம்ம உள்ள இழுக்கும்போது, வயிறு வந்து முன்னாடி போணும். சோ ஆ. காத்து உள்ள போகுது இல்லையா? அப்ப அப்ப என்ன ஆகும்னா, வயிறு வரைக்கும் உங்களோட காத்து போகணும் உள்ள. ஆக்ஸிஜன் ஆ. வந்து மூக்கு வழியா போயி, இது ஃபுல்லா வயிறு வரைக்கும் காத்து போகணும். அப்பதான் அதுதான் டீப் பிரீத்திங் சொல்லுவாங்க. ஆழ்ந்த மூச்சு விடுறது. மூச்சு ஓ. எடுக்குறது. அதே ஆ. மாரி மூச்சு வெளியில விடும்போது வயிறு சுருங்கிடும். சோ மூச்ச ஆ. அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியில விடுறோம். சோ அப்ப வந்து ம். பலூன்ல இருந்து காத்து வெளியில வந்துச்சுன்னா அப்படியே சுருங்கிடும். பொஸ்ன்னு ஆ, சுருங்கிடும் சரி. இல்லையா? அதே ம். மாரிதான் உங்களோட வயரும் சுருங்கணும். வயிறு சுருங்கும்போது லங்ஸும் சுருங்கும். ஆனா நம்மளால லங்ஸ் கிட்ட வச்சும்போது நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஆனா வயிறுல ஃபீல் பண்ண முடியும் நம்மளால. அதனால தான் வயர் எக்ஸாம்பிள் நான் எடுத்து சொன்னேன் உங்களுக்கு. இப்ப நம்ம ஆ. ஃபர்ஸ்ட் ஒரு பிரீத்திங் பண்ணுவோம். இப்ப நார்மல் பிரீத்திங். நார்மல் ஓகே. பிரீத்திங்னா என்னன்னா, மூச்சு உள்ள போகும்போது வயிறு வெளியில வரணும். மூச்சு ம்ஹ்ம். வெளியில விடும்போது வயிறு சுருங்கி உள்ளுக்குள்ள போணும். ஆ. இதுதான் நார்மல் பிரீத்திங். நான் நார்மல் பிரீத்திங் அப்படின்னு சொன்னாலே, இதுக்கப்புறத்துல ம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நார்மல் பிரீத்திங். மூச்சு விடும்போது, மூச்சு உள்ள இழுக்கும்போது, வயிறு வெளியில வரணும். ம். ஆ. மூச்சு வெளியில விடும்போது, எக்ஸேல் செய்யும்போது, வயிறு உள்ள உள்ள சுருங்கிக்கணும். ஓகே. இதுதான் நார்மல் பிரீத்திங். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நார்மல் பிரீத்திங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பிரீத்திங் நம்ம செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் பிரீத்திங் பண்ணோம். ஸோ பிரீத்திங் செய்யும்போது நம்மள நாமளே அப்சர்வ் பண்ணிக்கணும். எந்த எந்த மாதிரி நம்ம மூச்சு விடுறோம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த ஓகே. பொசிஷன்ல உட்கார்ந்தா உங்களுக்கு பெட்டரா இருக்குமோ அந்த பொசிஷன்ல உட்கார்ந்துக்கோங்க. இப்படிதான் உட்காரணும், அப்படிதான் உட்காரணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்ல. ஆனா ம். முதுகு ம். தண்டுகளும் எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இப்படி கூன் ம். போட்டுலாம் இப்படி உட்காரக்கூடாது. எப்பயுமே முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். நம்ம நிக்கும் ம். போதும் சரி, எந்த பொசிஷன்ல இருக்கும்போதும் சரி, எப்பவுமே இந்த தண்டுவடம் ஸ்பைனல் கார்ட் சொல்லுவோம். ஸ்பைன் சொல்லுவோம். அது எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். கழுத்து பக்கத்துல இருந்து அந்த அடி பக்கம் வரைக்கும் எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். நம்ம பார்வையே எப்பவுமே நேர்கொண்ட பார்வையா இருக்கும். அப்ப அது ம். வந்து ஒண்ணு நம்மளோட முதுகு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும்.
இன்னொன்னு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்கும் நமக்கு. நம்ம நேர்கொண்டு பார்த்தோம் எல்லாரையும் யார வேணா அப்படின்னா, நம்ம வந்து அஹ், நம்ம பண்றதுக்கு நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஸோ ம். கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாலே அது ஒரு சந்தோஷம் தானே நமக்கு. ஸோ அதனால எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ப்ரீத்திங் பண்ணும்போதும் சரி, பொதுவாவே சரி. அண்ட் ஸ்பைன் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கணும். ஸோ கண்ணை மூடிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே. கை வந்து இந்த இந்த ம். நம்மளோட உள்ளங்கை வந்து மேல பார்த்திருக்கணும். தொட மேல ம். வச்சுக்கோங்க. ஏன் உள்ளங்கை மேல பார்த்திருக்கணும் அப்படின்னா, நம்மள சுத்தி நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கு. நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு. நம்ம இப்படி கை மேல வைக்கும்போது எல்லா பாசிட்டிவிட்டியும் என்னுக்குள்ள வரணும். ம். நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். எல்லா பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம ரிசீவ் பண்றோம். சோ அதனால கை வந்து எப்பவுமே வந்து மேல நோக்கி இருக்கணும். உள்ளங்கை மேல நோக்கி இருக்கணும். அண்ட் தொட மேல கை வச்சிருங்க ஃபர்ஸ்ட். ம். கண்ணை மூடிக்கணும். இன்ஹேல் செய்யுங்க. அப்சர்வ் பண்ணுங்க. வயிறு வெளியில வருதா சொல்லிட்டு. ஸ்லோவா வெளியில விடணும் மூச்சை. வயிறு உள்ள சுருங்கணும். உங்களுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டை மட்டும் எடுத்து வயிறு மேல வச்சுக்கோங்க. நீங்க கரெக்டா உள்ள போயிட்டு வெளியில வருதான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டை மட்டும் வயிற்று மேல வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டை வந்து அதே மாதிரி தொடை மேல வச்சுக்கிட்டு இப்ப திருப்பியும் பண்ணுங்க. இன்ஹேல். ஆக்சிஜன் உள்ள போகுது. தொண்டை வழியா ஃபுட் வழியா அப்படியே கீழே ஸ்டமக் போகுது. ஸ்டமக் இப்போ விரிஞ்சு வெளியில வருது ஸ்டமக்கு. லங்ஸ்க்கு எல்லாம் ஆக்சிஜன் போகுது. எல்லாமே லங்ஸும் விரிவடையுது. எல்லா பிளட் வெசல்ஸ்க்கும் ஆக்சிஜன் போகுது. எல்லா பிளட் வெசல்ஸும் ஆக்டிவா இருக்கு. அப்படியே அதுக்கு அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே அந்த பிளட் மூலமா ஆக்சிஜன் கால்களுக்கு எல்லா இடத்துக்கும் போகுது. இப்ப ஸ்லோவா ரிலீஸ் பண்றோம் வெளியில. கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புக்கு தேவையில்லாத அந்த கார்பன் டை ஆக்சைடு ஸ்லோவா வெளியில போகுது. மேல எழும்பி லங்ஸ்ல இருந்து ஸ்லோவா அப்படியே வெளியில போகுது. அதனால வயிறு சுருங்குது. இன்ஹேல். அப்சர்வ் பண்ணுங்க. எக்ஸேல். ஒன் மோர் டைம். இன்ஹேல். மூச்சு உள்ள இழுங்க ஸ்லோவா. இப்போ ஒரு 5 கவுண்ட்டுக்கு அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ண போறோம். 1, 2, 3, 4, 5. எக்ஸேல். ஸ்லோவா வெளியில விடுங்க. 1, 2, 3, 4, 5. ஸ்லோவா கண்ண தரங்க. ரைட். ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க இப்போ? நாச்சியாமா எப்படி ஃபீல் பண்ணீங்க இப்போ இந்த மாதிரி ப்ரீத் பண்ணது? ம். ரொம்ப ஊதுன மாதிரி தெரியலையே. அது எப்படி எதனாலது? ரொம்ப உதின மாதிரி தெரியல அப்படின்னா நீங்க இப்பதான் இந்த மாதிரி கரெக்டா ப்ரீத்திங் பண்றதுக்கு இப்ப இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஆ, அதனாலதான் ஓகே. உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ இதுக்கு ஆ, முன்னாடி வந்து உங்களோட ப்ராசஸே வேற மாதிரி இருந்திருக்கும்.
ஆமா. ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம் அப்படின்றதுனால உங்களால அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்றேன். எப்பெல்லாம் நீங்க வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு எதார்த்தமா சாதாரணமா உட்கார்றீங்களோ, அப்பெல்லாம் ம். அப்சர்வ் பண்ணி பாருங்க. இது வந்து எல்லாருக்குமே தான் சொல்றேன் பொதுவா. ஸோ எப்ப எல்லாம் உங்களால முடியுதோ, நின்னுட்டு செய்யலாமா? உட்கார்ந்து தான் செய்யணுமா? நின்னுட்டு கூட பிரேக் செய்யலாம், படுத்துட்டு செய்யலாம். செய்யலாம். எப்படி வேணா ஓகே. உங்களோட கம்ஃபர்ட் பொசிஷன்ல செய்யலாம். ஆனா, எப்ப செய்யறதா இருந்தாலும் உங்களோட அந்த தண்டுவடம் எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். கூல் சரி, சரி. போடக்கூடாது. அப்படியே கம்ப்ரஸ் ஆகக்கூடாது. ஸோ ஓகே. எப்ப பிரீத் செஞ்சாலும் உங்களோட பிரீத்திங்க வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ம். ஸ்டெப் நம்மளோட ஹெல்த்தி லிவிங்க்கு வந்து இந்த ஆ. லெக்ஸ்க்கா இருக்கட்டும் சரி, எல்லாமே எல்லா இடத்துலயும் இந்த வெயின்ஸ் வந்து பிளட்ட வந்து ஆக்ஸிஜன் வந்து கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ ம். இன்ஃப்ளமேஷன தடுக்கும். ஆக்ஸிஜன் வந்து இன்ஃப்ளமேஷன தடுக்கும். இந்த ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால ஆக்ஸிஜன் வந்து நம்மளோட உடம்புக்கு ரொம்ப தேவை. ஸோ அது கரெக்ட்டான மெத்தட்ல நம்ம பிரீத் பண்ணாதான் ஆக்ஸிஜன் கரெக்ட்டா எல்லா இடத்துக்கும் போகும். ஸோ அதனால தான் இது ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து கரெக்ட்டான பிரீத்திங் டெக்னிக்னா இதுதான். ஸோ அதனால எப்ப வந்து பிரீத்திங் வந்து உங்களால அப்சர்வ் செய்ய முடியுமோ, ஏன்னா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நெறைய டைம் வந்து நம்மளால பிரீத் அப்சர்வ் நம்ம மூச்சு விட்டுட்டு தான் இருப்போம். ஏன்னா மூச்சு விடலைன்னா நம்ம உயிரோட இல்ல. ஆ. ஸோ மூச்சு விட்டுட்டு தான் இருப்போம். ஆனா நம்ம அத வந்து கவனிக்க மாட்டோம். அப்சர்வ் செய்ய மாட்டோம் அத. ஸோ வேலையெல்லாம் இல்ல. நம்மளோட மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆக இருக்குது. எந்த வேலையும் இல்ல. உட்கார்றோம் அப்படின்னா, இல்ல படுத்துக்கிறோம் அப்படின்னா கூட பரவால்ல. அந்த சமயத்துல நீங்க உங்களோட பிரீத்திங் வந்து அப்சர்வ் செஞ்சு பாருங்க. எப்படி நம்ம ஓகே. பிரீத் செய்றோம் அப்படின்ட்டு. கரெக்ட்டா இன்ஹேல் செய்றோமா? கரெக்ட்டான வழியில தான் நம்ம வந்து எக்ஸேல் பண்றோமா? அப்படிங்கறது அப்சர்வ் செய்யுங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட நார்மல் லிவிங்க்கு, ஹெல்த்தி லிவிங்க்கு இதுதான். ப்ராப்பர் வே ஆஃப் பிரீத்திங். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம. ம். ஸோ இந்த 6 வீக்ஸ்ல நம்ம ஒரு ஸ்டெப்பா நம்ம எடுத்து வைப்போம். அண்ட் ம். எண்ட் ஆஃப் தி 6 வீக் யூ கண்டிப்பா வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் உங்க லெக்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ட்ராங்கர் லெக்ஸ் டுவர்ட்ஸ் தி ஸ்ட்ராங்கர் லெக்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்லோவா மூவ் ஆகியிருப்பீங்க. ஓகே. 6 வீக்ஸ்ல இது எல்லாமே சரியாகிடுமா அப்படின்னு கேட்டா, அது ஒரு ஒரு ஈச் இண்டிவிஜுவல பொறுத்து இருக்கு. காரணம் என்னன்னா, இது இந்த இந்த கண்டிஷன் இவ்ளோ தூரம் வர்றதுக்கு இவ்ளோ வருஷம் எடுத்திருக்கு இல்லையா? உங்களுக்கு ஓவர் நைட் இது வந்து டெவலப் ஆகல இந்த விஷயம். சோ அதே மாரி தான் ஓவர் நைட்ல இது வந்து சரியாகாது. ஒரு ஒரு இண்டிவிஜுவல பொறுத்து இருக்கு. ஒரு சிலவங்களுக்கு 6 வீக்ஸ்ல வந்து நல்ல பாசிட்டிவா நல்ல ரெஸ்பான்ஸ் தெரியும். ஒரு சிலவங்களுக்கு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போயிருப்பாங்க. சோ அந்த மாரி ஈச் இண்டிவிஜுவல்ல பொறுத்து இருக்கு. பட் இந்த ப்ராசஸ் இந்த ப்ரொசீஜர்ங்கிறது காமன். அது வந்து அந்த இண்டிவிஜுவல பொறுத்து இருக்கு. அவங்க எவ்வளவு தூரம் அந்த அந்த இந்த ப்ராசஸ உள்வாங்கி, அத எவ்வளவு தூரம் அவங்க செய்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ நான் கூடவே இருப்பேன். சோ ஈச் டே ஒரு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். நம்ம யோகா செய்வோம், நம்ம எக்சர்சைஸ் செய்வோம், நம்ம பிராணாயாமம் செய்வோம். தென் நம்ம நேச்சருக்கு வந்து நன்றிகள் சொல்வோம். இது எல்லாமே நம்ம சொல்வோம். டெய்லி நம்ம சொல்வோம் இது எல்லாமே. இந்த மண்டே டூ ஃப்ரைடே செய்வோம். 8 to 8:45 நம்ம மண்டே டு ஃப்ரைடே செய்வோம். இது எல்லாமே டெய்லி செய்வோம். அண்ட் சாட்டர்டே, சண்டே வந்து நம்ம இங்க மண்டே டு ஃப்ரைடே செஞ்சத சாட்டர்டே, சண்டே வந்து விடாம செஞ்சுட்டு குரூப்ல இருக்கு. குரூப் நேம் வந்து வெயின் ஹார்மோனி நீங்க எல்லாம் ஆட் ஆயிருக்கீங்க அந்த குரூப்ல. ஃபார்ம் ஃபில் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த குரூப்ல ஆட் ஆயிடுவீங்க. அந்த குரூப்ல இருக்கீங்க. ஸோ அந்த குரூப்ல வந்து ஒரு தம்ஸ் அப் போடணும். சாட்டர்டே ஒரு தம்ஸ் அப், சண்டே ஒரு தம்ஸ் அப். நம்ம வந்து மண்டே டு ஃப்ரைடே செஞ்சத நான் செஞ்சுட்டேன் அப்படின்றதுக்கு ஒரு தம்ஸ் அப் சாட்டர்டே, சண்டே அன்னைக்கு. ஓகே. சாட்டர்டே, சண்டே அன்னைக்கு கிளாஸ் இருக்காது. பட் அதுக்கு பதிலா இத நீங்க செய்யணும். அண்ட் இன்னியோட ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு பிராணாயாமம் நெக்ஸ்ட் பிரீத்திங் டெக்னிக் சொல்ல போறோம். இது வந்து ரைட் சைடுல வந்து இன்ஹேல் செய்வோம். ரைட் சைடே தான் எக்ஸேலும் செய்வோம். லெஃப்ட் சைடுல க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஓகே. சோ இன்ஹேல் பண்ணும்போது ஆஸ் யூசுவல் லெஃப்ட் ஹேண்ட வந்து வயது மேல வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிராக்டிஸ் ஆகுற வரைக்கும் நீங்க இத செய்யலாம். உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க வயது மேல கை வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் வயர்ல கை வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட்ல இந்த தம்பு இருக்கு இல்லையா? அந்த ம். தம்பை இங்க வைக்கணும். இந்த இந்த ஆள்காட்டி இந்த சாரி இந்த ரிங் ஃபிங்கர் இருக்குல்ல, இந்த ரிங் ஃபிங்கர இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி இப்படி இருக்கணும். இந்த ஆள்காட்டி விரல், நடுவிரல் ஒண்ணா வச்சுக்கோங்க. ரிங் ஃபிங்கர், அப்புறம் இந்த குட்டி ஃபிங்கர் அது ஒண்ணா வச்சுக்கோங்க. தம்பு தனியா இருக்கணும். ஸோ தம்பு வந்து ரைட் நாஸ்ட்ரல் இருக்குல்ல, ரைட் நோஸ் கிட்டக்க அது கிட்டக்க தம்பு. அது க்ளோஸ் பண்ணக்கூடாது. பட் அது கிட்டக்க தம்பு இருக்கணும்.
ம். இந்த 2 விரல் இந்த மூக்கு மேல இங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 விரல் மூக்கு மேல, ம். இந்த கடைசி 2 விரல் வந்து லெஃப்ட் நாஸ்ட்ரில்ல க்ளோஸ் பண்ணிடணும் ஃபுல்லாவே. புரிஞ்சுச்சா? ம். இப்ப வந்து ரைட் சைடுல மட்டும் இன்ஹேல் எக்ஸேல் செய்யணும். கண்ணை மூடிக்கோங்க. அப்சர்வ் பண்ணுங்க உடம்ப அண்ட் பிரீத்திங் அப்சர்வ் பண்ணுங்க. பேக் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஹெட் ஸ்ட்ரெயிட். க்ளோஸ் யூர் ஐ. இப்போ ரைட் சைடுல மட்டும் இன்ஹேல், எக்ஸேலும் ரைட் சைட்லயே தான். எக்ஸேல். If you inhale, exhale. Slower inhale. Exhale. இப்போ ஸ்லோவா கண்ணை திறந்துருங்க. கை எடுத்துடுங்க அண்ட் கண்ணை திறந்துருங்க. ஸோ இந்த மாதிரி 9 டைம்ஸ். ஓகே. காலையில 9 டைம்ஸ், ஈவினிங்ல 9 டைம்ஸ் செய்யலாம். ஓகே, மேக்ஸிமம் 9 டைம்ஸ் செய்யலாம். ஏன்னா இந்த ரைட் சைடுங்கிறது வந்து நம்ம உடம்புல வந்து சூடு இன்க்ரீஸ் செய்யும். நம்மளோட டைஜஷன், அப்சார்ப்ஷன் எல்லாத்துக்குமே வந்து தென் எலிமினேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து மெட்டபாலிசம் சொல்லுவோம் இந்த ப்ராசஸ். இப்போ நம்ம இந்த மெட்டபாலிசம் வந்து ஆக்டிவேட் செய்யும், இன்க்ரீஸ் செய்யும். நம்ம ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகணும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகணும். ப்ராப்பரா அதுல இருக்க சத்து எல்லாம் வந்து நமக்கு அப்சார்ப் ஆகணும், நம்ம உடம்பு ஏத்துக்கணும். அப்புறம் தேவையில்லாதது வந்து நம்ம வெளியில வந்துடணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பரா வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த டைப் ஆஃப் பிராணாயாமம், இந்த டைப் ஆஃப் நம்ம வந்து பிரீத்திங் வந்து இந்த மெட்டபாலிசம் வந்து கரெக்டா செய்யறதுக்கு ஹெல்ப் செய்யும். ஸோ அதனால இந்த பிராணாயாமம் வந்து 9 டைம்ஸ் தான் செய்யணும். 9 டைம்ஸ் மேல செய்யாதீங்க. ஏன்னா உடம்பு வந்து சூடாகுது. ஏன்னா இந்த ரைட் சைடு நாஸ்ட்ரல்ல வந்து நாங்க வந்து என்ன சொல்லுவோம்னா சூரிய நாடின்னு சொல்லுவோம். அப்படின்னா சூரியன்னா சன் இல்லையா? சன் வந்து ஜென்ரலா ஹீட் தானே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்து உடம்பு வந்து சூடு அதிகமாயிடும். அதனால 9 டைம்ஸ் தான் செய்யணும். 9 டைம்ஸ் மேல செய்யாதீங்க. கவுண்ட் வச்சுக்கோங்க. ஒரு ஒரு டைம் செய்யறதுக்கு ஒரு இன்ஹேலேஷன், ஒரு எக்ஸலேஷன், அது வந்து 1 டைம், 1. ஸோ அந்த மாதிரி 9 டைம்ஸ், அதுக்கு மேல செய்யாதீங்க. கரெக்டா 9 டைம்ஸோட ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ ம். இது ஒரு டைப், இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பிராணாயாமம் பிரீத்திங் டெக்னிக் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் டைப். இது ஒரு டைப் செய்யறோம். அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம்னா நார்மலா எப்படி பிரீத்திங் செய்யணுங்கிறத நம்ம செஞ்சோம். அதுவும் இந்த டைப் ஆஃப் பிராணாயாமம், இது ரெண்டும். ஸோ 2 டைப்ஸ் நம்ம செஞ்சிருக்கோம். அண்ட் இன்னியோட ஒரு எக்ஸசைஸ், ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, நீங்க வந்து இண்டிவிஜுவலாவே எனக்கு அனுப்பலாம், ஆர் குரூப்ல அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பலாம். இது உங்களோட கம்ஃபர்ட் பொறுத்து. ஸோ நம்ம லைஃப்ல, உங்க லைஃப்ல எவ்வளவு ஏதோ ஒரு இன்சிடென்டா இருக்கலாம், இல்ல 2 இன்சிடென்டா எவ்வளவு வேணா இருக்கலாம். எந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்களால வந்து அதை கடந்து வர முடியல, எந்த இன்சிடென்ட்ஸ்ல அப்படியே தேங்கி நின்னுட்டீங்க, அது வந்து வேலையா இருக்கலாம், இல்ல காசு விஷயத்துலயா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்குள்ள வீட்டுல இருக்கவங்க சுத்தி இருக்கிற ரிலேஷன், அவங்க அவங்க கூட இருக்கலாம், இல்ல நீங்க செஞ்சதே உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி. சோ இது எல்லாத்துலயுமே அண்ட் உங்களோட ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த். ஸோ இந்த இது எல்லாத்தோட கோரிலேட் பண்ணிட்டு எந்த இன்சிடென்ட்ஸ்ல உங்களால வெளியில வர முடியல, அங்கேயே அப்படியே பிடிச்சு நிக்கிறீங்க, பிடிக்கல ஆனாலும் செஞ்சுட்டீங்க, அந்த இன்சிடென்ட்டை உங்களால மறக்க முடியல, அத வந்து எனக்கு அனுப்புங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம செய்ய போறோம். அண்ட் நம்ம வந்து எக்ஸசைஸ், அந்த யோகா பார்ட், அது வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும் போதுதான் இந்த கால்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடைக்கும், உங்களோட அந்த அந்த வெயின்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே சரியாகும். ரைட்டா? ஸோ நம்ம வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து
24 ஹவர்ஸ் டைம் இருக்கு. நம்ம இதோட நாளைக்கு மார்னிங் தான் பார்க்க போறோம். ஸோ 24 ஹவர்ஸ் டைம் இருக்கு. ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து உங்களோட லைஃப்பை கொஞ்சம் ரீவைண்ட் செஞ்சு பாருங்க. ரீவைண்ட் செஞ்சு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மனசுல ஆழ் மனசுல இருந்து வெளியில வரும். நமக்கு பிடிக்கல, நம்ம ஏதாவது செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த இன்சிடென்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே பிடிச்சிட்டு நிக்குதோ அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. நோட் செஞ்சு எனக்கு அனுப்புங்க அது எல்லாத்தையும். ஸோ இதுதான் இன்னையோட ஆக்டிவிட்டி. ஸோ 24 ஹவர்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் திருப்பி 8 o'clock நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம். அண்ட் நாளைக்கு மார்னிங் வரும்போது ஒரு கம்ஃபர்டபுளான க்ளோத்ஸ் போட்டுவாங்க. கொஞ்சம் ஃப்ரீயா லூஸா இருக்கிற மாதிரி. ஏன்னா நாளையில நம்ம யோகா செய்வோம். ஸோ இறுக்கமான க்ளோத்ஸ் போட்டு இருந்தானா ட்விஸ்ட் டர்ன் எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ட் வீடியோஸ் ஆன் பண்ணி வைங்க. ஏன்னா அப்பதான் வந்து ஏதாவது நீங்க செய்யறது வந்து கரெக்டான இது இல்லை அப்படின்னா நான் சேஞ்ச் பண்றதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். ரைட். ஸோ நாளைக்கு மார்னிங் 8 o'clock நம்ம எல்லாரும் மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா இல்ல ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட? இப்போ இன்னொரு 5 minutes இருக்கு டைம். எனக்கு இந்த கால்ற இதுதான் கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் ரொம்ப அதுல இருந்து இல்ல மீள முடியல. திரும்ப இல்ல இந்த மாதிரி ஏற்படுமோ அங்கிற ஒரு ஏ- பயம், அந்த அந்த பயம் பயம் ஆஹ் இருக்கு. ஏன்னா அதுக்கு நம்ம போக மாட்டேங்குது. என்ன ரொம்ப இல்ல நேரம் நடக்க முடியல, வெளியெல்லாம் போகவே இல்லை. இல்ல என்ன ஒரு ஆளோட பயம், தான் போயிட்டு இருந்தேன். அந்த பயத்தை வந்து பயம் இருக்க இருக்க என்ன ஆகும்னா இன்னும் நம்மளோட இது அதிகமா தான் ஆகும். நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னா சொல்லுவாங்க இல்லையா? நம்மளோட ஒரு கண்டிப்பா. தமிழ்ல அந்த சொல் சொல்லடையே இருக்கே, எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லிட்டு நீங்க பயப்படுற பயந்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பயப்படுறீங்களோ உங்க கண் ம். முன்னாடி அதுதான் வந்து நிக்கும் கடைசியில. சோ நீங்க ம். அந்த பயத்தை விட்டுருங்கன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா அத அதை அனுபவிக்கிற அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த பயம், அந்த பெயின் எல்லாமே. சோ அதுல இருந்து நம்ம இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் செய்யும் போது நீங்க அதுல இருந்து வெளியில வருவீங்க. நீங்க உங்களுக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் வரும், நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு. அந்த கான்பிடன்ஸ் இல்லாததுனாலதான் நீங்க வந்து அஹ் உங்களுக்கு அந்த பயமே இருக்கு. ஸோ நீங்க அந்த கான்பிடன்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே ஹெல்ப் ஆகும். எண்ட் ஆஃப் தி டே வந்து என்ன ஆகுதுன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னன்னா இந்த பயம். நம்மளால நடக்க முடியாம போயிடுமோ, நமக்கு வலி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குமோ, நம்மளால அதுதான். ஆக்டிவிட்டி செய்ய முடியாம போயிடுமோ அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்து கடைசி வரைக்கும் அது இருக்கிறதுனால தான் உங்களால ஃப்ரீயாவே எதுவும் செய்ய முடியல. ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்கு உங்களோட கான்பிடன்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். உங்க கான்பிடன்ஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களால எல்லா வேலையும் ஈஸியா செய்ய முடியும். ஸோ இந்த பெயின் வந்து எப்பயுமே நமக்கு இருக்கும் அப்படின்றது அந்த ஒரு பயம் வேண்டாம் உங்களுக்கு. ஸோ நம்ம ஆமா. அடுத்தடுத்து நம்ம செய்யும் போது இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் மறக்காம செய்யுங்க, விட்டுறாதீங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யும் போது கண்டிப்பா நீங்க வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். கால்களுக்கு ஓகே. மட்டும் இல்ல, ஓவராலே நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியா நல்லா ஃபீல் பண்ணும். ஓகே. ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. நன்றி. எல்லாருக்கும் ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. அண்ட் நாளைக்கு காலையில திருப்பி 8 o'clock நம்ம அகைன் மீட் செய்யலாம். ஓகே. கம்ஃபர்டபுளான க்ளோத்ஸ் போட்டுட்டு வாங்க. ஓகே. ரைட். ஸோ நாளைக்கு திரும்பியும் தேங்க்யூ பார்க்கலாம். ஸ்வப்னா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஓகே. ரேவதி. தேங்க்யூ ஸோ மச் ஸ்வப்னா. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.